ம். ஓ ஏய் கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் பொண்ணோட நினப்பு அடியே சொட்டாங்கல்லு அடையில பிடிக்குதுக்கு இருக்கு. இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. எனக்கே ரொம்ப எப்படி நீங்க இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கே சில நேரம் ரொம்ப போர் அடிக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு. நீங்க என்ன தாலி கட்டிக்க என்ன அவருக்கு தாலி கட்டணுமாக்கா? கால விழுகிறது கல்யாணம் பண்றப்ப ஒரு பாட்டா உங்க பாட்டா? ஐயோ அந்த பாட்டு டெல்டா கல்யாணம் தான். பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்க நம்மளை லவ் பண்றாங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, தென் நமக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்கங்கிற ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அது அவங்க மேல எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுக்கும். விஜய் ரஷ்மிகா ஒரே ஷாட்ல கண்டுபிடிச்சிடும். பாப்போமா? இப்ப பாருங்க. வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ். ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. அண்ட் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இந்த வேலண்டைன் டே ஸ்பெஷலில் என் கூட ஒரு சூப்பரான க்யூட்டான யங் கப்பிள் தான் இருக்காங்க. செந்திலன் ராஜலட்சுமி அவர்கள் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நல்லா சூப்பர். ஆமாம், ஸ்வீட் அண்ட் யங் கப்பிள் தான். என்ன ஜஸ்ட் ஒரு 14 வருஷம் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி. எப்படி இருக்கு? 14 வருஷம் தான் ஆச்சுன்றது நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகி ஒன்றா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 14 வருஷம் எப்படி போச்சு அதை பத்தி சொல்லுங்க, அந்த ஜர்னி பத்தி. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் லவ் பண்ணோம். சோ 18 வருஷம் அப்பா இவரை பார்த்து 18 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது எனக்கே வந்து 18 வருஷம் ஆயிடுக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நினைச்சு பாக்குறப்ப எப்படிக்கா இருக்காது? மகிழ்ச்சியா இருக்கு. இன்னுமே கூட இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா பேசலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற காதலிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதேதான், பத்தாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேசுவோம். அதே போல கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள், இது 14வது ஆண்டுல இருக்கிறோம் நாங்க. மே வந்துச்சுன்னா கரெக்டாக சொல்கிற மாதிரிங்க, மே வந்து 23ஆம் தேதி திருமண நாள். ஸோ அது வந்தால் கரெக்டாக 14 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டாய். சூப்பர்ண்ணே, ரொம்ப நிறைவாக போகுது. அப்போ 18 வருஷம் ஆச்சு காதலிச்சு கல்யாணம் ஆகி. ஆமாம், அப்போ பார்த்ததுக்கும் இப்போக்கும் அந்த காதல் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா உங்களுக்கு? நிச்சயமா. இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருந்துச்சு எங்களோட சர்க்கிள்ல. என்னன்னா நாங்க ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில வந்து அப்ப நான் வந்து இவங்க டீமுக்கு நான் பாட போயிருந்தேன். அப்ப எடுத்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லியிருந்தாங்க, நான் எனக்கு வந்து இந்த ராஜ்யம் ரொம்ப பிடிக்கும், இந்த ராஜ்யம் ரொம்ப பிடிக்கும், இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியானே? என்னென்ன எதுல இதெல்லாம் உங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க அக்கா? ஆமா, என்னன்னா அப்பன்னா நம்ம சொல்றதை கேட்பாங்க, இப்ப அவங்க சொல்றதை நம்ம கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேற வழி இல்ல. அதனால சண்டையில கிடையாது, சட்டை கப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த ராஜ்யம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு பிள்ளையா இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா நம்மளை அதிகாரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அக்கா அடிக்கடி உங்களை ஸ்ட்ரிக்டாக இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன? முக்கியமாக 2-3 விஷயங்கள். ஆமாம், ஊருக்கு போனால் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துடணும். ஏன்னா இந்த கொஞ்சம் ஊருக்கு போனாலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக சுற்றுறது, அது ஒன்று. அதனால ரொம்ப நேரம், ஏன்னா பசங்களோட போனால் அப்படியே ஏதாவது அங்கன்னு அப்படியே சுற்றிட்டே இருப்போமா. அதனால வீட்டுக்கு என்னதாங்க பண்ணுவீங்கிற மாதிரி, வீட்டுக்கு வந்தால் ஊருக்கு வந்தோம்னா வீட்டிலே தங்க மாட்டீங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே போல தான் இங்கேயுமே சில சமயங்களில் அப்படி இருக்கும். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, சில விஷயங்கள் எதுலயுமே அவர் நான் ஸ்ட்ரிக்ட் பண்ணதே இல்ல. சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு.
ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நேரத்துக்கு போனா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. அண்ணன்கிட்ட என்ன மாற்றங்களுக்கா தெரியுது? கல்யாணம் காதலிச்சப்போ ஒரு மாதிரி இருப்பாரு, கல்யாணம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன மாற்றங்கள் நீங்க பாக்குறீங்க? மாற்றங்கள் என்ன தெரியுதுன்னா, இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. எனக்கே ஆஹா. ரொம்ப எப்படி நீங்க இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு, எனக்கே சில நேரம் ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு. ஆனா அவருக்கு வந்து போர் அடிச்சது இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க, நான் கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு போர் அடிக்கல? இல்ல அது அன்பு தானே. ஆஹா. அது எவ்வளவு கொடுத்தாலும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், இல்லைன்னா பெற்றுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இல்ல ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஆ, பொதுவா ஒரு கப்புள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொதுவா மெஜாரிட்டி எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து பகல் நேரங்கள் வேலைக்கு போயிருப்பாங்க, சாயங்காலம் வருவாங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அப்புறம் தூங்கிடுவோம். ம். இதே ரொட்டீன் தான் Yes. இருக்கும் இல்லையா? பட் நாங்க எப்படின்னா, ஒரே இடத்துல இருப்போம், ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவோம், ஒரே இடத்துல தூங்கி, எல்லா இடத்துலயும் நாங்க 2 பேரும் சேர்ந்தே இருப்போம். ஆமா ஆமா. ஒரு சேர்ந்தே இருக்கிற ஒரு கப்புல இந்த அளவுக்கு நேசிக்கிறதுங்கிறதுல ஒரு பெரிய டாஸ்க். ஆமாக்கா, கூடவே பார்த்துட்டே இருப்போம். நமக்கு 24 மணி நேரம் அந்த மூஞ்சியை தான் பார்க்கணும். ஆனா கொஞ்சம் கூட சலிக்கலங்கிறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதே கொஸ்டின் இப்ப என்கிட்ட கேட்டா, அப்போ உங்களுக்கு சலிக்கலையா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு ஆக்சுவலா சலிச்சது இல்லை. ஏன்னா அது ஸ்டார்டிங்லயே சொல்லலாமான்னு தெரியல, ஏதாவது அதுக்குன்னு ஏதாவது தனி கொஸ்டின்லாம் இருக்குமான்னு தெரியல. சொல்லுங்கக்கா பட் நீங்க. இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே இவர் போர் அடிச்சது இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், கூட இருக்க அந்த பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க நம்மளை லவ் பண்றாங்கங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, தென் நமக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்கங்கிற ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அது அவங்க மேல எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு இவர் சலிக்காதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. இப்போ வரைக்கும் எனக்கு அதே ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ரொம்ப மதிப்பாரு, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. சூப்பர், நைஸ் நைஸ். உங்க லவ் ஸ்டோரி நிறைய பேர்ட்டு சொல்லியாச்சு, ஆமா, கேட்டாச்சு. ஆமா. எப்ப நிறைய பார்த்திருந்தாலும் நீங்க சொல்றப்ப அது இன்னும் அழகா இருக்கு, அப்படியா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இன்னொரு வாட்டி உங்க லவ் ஸ்டோரியை நீங்களே புதுசா ஒரு மாதிரி சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, எங்களுக்குமே என்னன்னா, எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு அது புதுசா தான் இருக்கு நீங்க சொல்லும் பொழுதுமே. ஏன்னா அவ்வளோ அது ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காதலா இருக்கிறனால என்னவோ தொடர்ந்து அதனால போய்கிட்டு இருக்கு இன்னும் அப்படியே கல்யாணம். இருக்கு. அதான் சொல்லணும்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல கரம்பக்குடி தாலுகாவில் கலபம்னு ஒரு கிராமத்துல பிறந்து அப்படி வளர்ந்துட்டு இருந்தேன். இவங்க திண்டுக்கல். ஆமா, எங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்க சந்திச்சது ஒரு மேடையில, அதாவது நிகழ்ச்சி மேடையில தான் சந்திச்சோம் முதல் முறையா. அதுவும் எங்க ஊர்ல நடந்த ஒரு கலை நிகழ்ச்சியில தான் நாங்க சந்திச்சோம். அது சந்திச்சு ஒரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு லவ் பண்றேன்னு சொன்னாரு. அப்படி சொன்னோன்னே எனக்கு வந்து ஆக்சுவலா நான் எங்க வீட்டுல மொத பொண்ணு, அடுத்து தங்கச்சி தம்பி இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு திண்டுக்கல்லாமே கூட வளர்ந்து வர்ற ஒரு ஊர் தான். இப்போ கூட நிறைய வளர்ந்துருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு குட்டி ஊர்ல இருந்து பாட அனுப்பியிருக்காங்க வீட்டுல. அப்ப வந்து இப்ப நம்ம ஏதாவது லவ் யூன்னு சொல்லிட்டோன்னே அடுத்து அது தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லார் லைஃபுக்கும் அது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வேணாம், அது சரியா சொல்லிட்டேன். அப்புறம் நானுமே விடுற மாதிரி இல்லை. ஆமா சரி, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்கள, அது இல்லாமல் ஒரே ஃபீல்டில் இருக்கிறோம். சரி, இதை விட வேற என்னடா நமக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சரியான தேர்வா இவங்க தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அதனால திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்லி ஒரு நேரத்துல என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் வந்துட்டு 6 மாசம் கழிச்சு ஓகே அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டீங்க 6 மாசம் கழிச்சு. ஆமா, அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 2 பேருமே அப்போ படிச்சுட்டு இருந்தோம். நானும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், இவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க திண்டுக்கல்ல, நான் திருச்சியில. அப்படி இருந்ததுனால அப்புறம் சரி முடியட்டும், நம்ம காலேஜ் எல்லாம் முடியட்டும், முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு திட்டமிட்டோம். அதே போல திருமணம் பண்ணி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. எந்த பொசிஷன் இல்லையா? எங்க வீட்டில் ஆக்சுவலாக ஒத்துக்கல. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. ஆதல் தெரிஞ்சு கொஞ்ச நாள்லயே அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. ஈவன் அவங்க தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்களே, எங்க அண்ணன் உங்களை விரும்புறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்கன்னு வந்து சொன்னாங்க. அதனால அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகே.
பட் எங்க வீட்ல கொஞ்சம் அந்த நேரத்துல ஒத்துக்கல. திருமணம் நடந்துச்சு, ஒத்துக்காம தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே சரியாயிட்டாங்க. அடுத்து ஒரு 1 மாசம் 2 மாசத்துலயே சரியாயிட்டாங்க. 6 மாசம் கழிச்சு தான் அக்செப்ட் பண்ணீங்க. எதனால அக்செப்ட் பண்ணீங்கக்கா அண்ணாவை? ரொம்ப முக்கியமா வந்துட்டு எனக்கு வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ணிட்டோன்னே ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல கல்யாணம் வரைக்கும் நின்றணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். அதுக்காக வந்து நான் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே தவிர்த்துட்டே போனேன். ஆனா இவர் வந்து எப்பவுமே திரும்பி திரும்பி வந்து சொல்லிட்டே இருப்பாரா, அது ஒரு காரணம். இன்னொன்னு வந்துட்டு நாங்க எப்பவுமே அந்த நேரங்கள்ல மேடையில நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சின்ன மச்சான் பாட்டை நாங்க அப்பவே பாடுவோம். நாங்க பாடி முடிச்ச உடனே யாராவது ஒருத்தங்க வந்துட்டு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல லவர்ஸ் அப்படிலாம் கேட்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்குமே இது பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஒரு பொண்ணா நம்ம வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம கலைத்துறையில இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இவரை கல்யாணம் பண்ணா காலம் பூரா பாடிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னொன்னு வந்து இவங்க கலைக்குழு அப்போதைக்கு ஒரு குடும்ப கலைக்குழு. இது வந்து இவங்க தங்கச்சி இருப்பாங்க, இவங்க அக்கா வீட்டுக்காரரு அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு டீம். அதனால பையன் வந்து நல்ல பையன், இந்த பொண்ணு பார்க்கும்போதுலாம் சொல்லுவாங்களா பையன் நல்ல பையன்னு. அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி இதா இருப்பார், ரொம்ப பொறுப்பான பையனா இருப்பாரு எல்லா விஷயத்துலையுமே. வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது சரி ரிஸ்க் தான் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னது தான் அந்த நேரம். இப்போ வந்து நம்ம ஜாலியா பாடல்களும் ஓகே உங்களை பத்தின புரிதலும் பத்தி ஒரு கேம் மாதிரி விளையாட போறோம். ஓகேவா? போமா வந்து நம்ம வந்து டம்ஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு கேம் விளையாட போறோம். ஓகேவா? அக்கா உங்கள்கிட்ட ஒரு 4 சீட் தருவேன், அது ஒரு பாட்டு இருக்கும். அதை நீங்க வந்து உங்களுடைய நடிப்பு திறமை மூலமாக அண்ணனுக்கு அதை புரிய வச்சு பாட வைக்கணும். ஆனா நீங்க அதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமை, நீங்க ஆக்டர் ஹீரோ தேவையில்ல, உங்க நடிப்பு திறமை மூலமா அக்காவுக்கு புரிய வச்சு நீங்க பாடுங்க. போமா? போலாம். அக்கா நாங்க அண்ணனுக்கு காட்டாதீங்க, அண்ணன் திரும்பிக்கோங்க. சரி, என்ன பாட்டுக்கா எங்களுக்கு காட்டுங்க. சூப்பர். சரி, இப்ப நான் இவர் வந்து இத பாட வைக்கணும். ஆமா, நடிச்சு காட்டணும். நீங்க வாய் பேசக்கூடாது. சாமி 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 கண்ணு மொழி காட்டுக்கார அந்த மாதிரி சொல்றாங்க. பார்வை கண்ணு கண்ணுக்குள்ள கண் பார்வை. ஐயோ என்ன இதை விட யாரு க்ளூ கொடுப்பா? செம்மையா அக்கா நடிக்கிறாங்களே. கண்ணு பார்வை கண்ணு இமை கண்கள் 2. பொறுமையா பாருங்க. கண்ணு மூடி இருக்கு, கண் மூடி கண்ணு திறந்துக்கணும். கண்ணை திறக்கணும் சாமி. பாடிருந்தேன். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்துதான் விளைச்சல காமி. ஐயோ வேணாண்டி பாவம். சூப்பர். அண்ணா நீங்க நாங்க நடுங்க. எங்க வீட்டுக்கார நடிப்பை இன்னைக்கு பார்க்கலாம். ஆமா, ஐயரா எப்படி பண்ணுவார் பாருங்க. என்ன நீங்க என்ன தாலி கட்டிக்க என்ன நான் வாய் தரக்கூடாதுனே. என்ன என்ன கட்டிக்க என்ன தாலி என்ன என்ன தாலி. அவருக்கு தாலி கட்டணுமாக்கா? என்னதான் ஒண்ணு. என்ன என் 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 தாலி என் முடிச்சு என் கயிறு என் மாமே என் மாமே மாதிரி என் மாமன் தானா? என் புருஷன் ஓகே. என் புருஷன் தான் எனக்கு மட்டும் சொந்தம் தான் நினைச்சேன். பாட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துடும் நான் நினைக்கலையே. பரவாயில்லையே. இது இருக்கட்டும். ஓகே 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 ஓகே. அண்ணா எப்படி கண்டுபிடி? அக்கா சூப்பரா நடிச்சிருவாங்களே. எப்படி ஹிண்ட்ஸ் கொடுக்கிறது இதுக்கு? குழந்தை 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 பாட
குழந்தை பாடும் குழந்தை பாடும் நம்ம குழந்தை மனசு இதயம் நெஞ்சுக்குள்ள அப்படி போயிட்டாரு. ஐயோ அந்த பாட்டை எப்படி நான் மேட்ரு அது இல்ல ப்ரோ. அக்கா ஆக்டர் அவருடைய ஸ்டைல் ஏதாச்சும் பண்ணி காட்டுங்க. ஓ ஓ விஜய் விஜய் ரஷ்மிகா விஜய் அதான் ரஞ்சிதமே ரஞ்சிதமே நோ நோ நோ. ஓகே விஜய் உங்கள் விஜய் ஏதாவது பாடியா? உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அது அப்பனா ராவணம் அவன்டா ஒரு ஹுக் லைன் மாதிரி ஒரு இது வரும். சொல்லுக்கா, பாட்டே சொல்லியிருக்கா. தளபதி கச்சேரி நேவி கச்சேரி. என் பையனை கூப்பிட்டேன்னா முழு பாட்டும் பாடிடுவான். அந்த அளவுக்கு அதுதான் பையன் ஃபேனு அப்படிலாம் சொல்ல பார்த்தாங்க. தளபதி கச்சேரி. ஓகே இதுல வந்து நான் அவுட் ஆயிட்டேன். இல்ல அவர் தான் கண்டுபிடிக்கல, நீங்க கரெக்டா நல்லா க்ளூ கொடுத்தீங்கக்கா. எங்கன்னு தீ கச்சேரி. சரி பரவாயில்ல. அது வாங்க நீங்க நடிங்க பாப்போம். இப்ப பாப்போம். இப்ப பாருங்க. சைக்கிள் சைக்கிள் சூப்பர் க்ளூனே. அதே போல அதான் மாடு. அப்புறம் கால விழுகிறது. ஓ கொலுசு போடுறது. ஆமா அதுல என்ன பாட்டு இருக்கு? மெய்யழகன்ல. மெய்யழகன் பாட்டா? கல்யாணம் பண்றப்ப வரும் பாட்டா? உங்க பாட்டா? ஐயோ அந்த பாட்டு. டெல்டா கல்யாணந்தா டெல்டா கல்யாணந்தா. அதேதான். ஓகே கண்டுபிடிச்சாச்சு. மாஸ் பண்ணிட்டீங்களே. சைக்கிள் மாஸ் பண்ணிட்டீங்க. அக்கா வாங்கக்கா. ஐயோ பயங்கர மாஸ் பண்றாரா? பார்க்கலாம். ஓகே நான் பாட்டு. இப்போ என்ன நெஞ்சு நான் ஏரிக்கிற நான் பாட என்ன பாட சொல்லாது சாமி ஃபீலிங்ஸ் வயா சாமி. ஓ ஏய் கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடிய சொட்டாங்கல் அடையில குடிக்குதுக்கு இருக்கு. வரப்பு மீசக்காரா வத்தாத சக்கரா உன்னை நான் கட்டிக்கிறேன் ஊரு முன்னால. வெக்கப்பட வேணாம் என்ன பாரு கண்ணால. தன்னே நன்னானே 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 ஏ தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே ஏ தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே. அடிப்பு சூப்பரா இருக்கேக்கா எல்லாருக்கும். இப்ப அடுத்த சீட்டு பச்சக்கிளி. எங்களுக்கு காட்டுங்கண்ணே. ஓகே ஈஸியா கண்டுபிடிச்சிரும். பாப்போம் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பாப்போம். அத ஒரே ஷாட்ல கண்டுபிடிச்சிரும். பாப்போமா? ஒரே அப்படி நம்பாதீங்க. இல்லம்மா இப்ப பாருன்னு வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். ஆக்சுவலா ஸ்டேஜ்ல இந்த ஸ்டெப் அடிக்கடி போடுவோம். அதனால எந்திரிச்சு போட்ட உடனே கண்டுபிடிச்சேன். ஆமா நைஸ். நீங்க எனக்கும் ஈஸியா ஒரு சீட்டு கொடுமா காட்டுங்க. நீ எப்படி கண்டுபிடிக்க வைக்கிறதுனா எனக்கு தெரியும். சரி கண்டுபிடிக்க வைக்கிறேன். அக்கா நீங்க சூப்பரா நடிப்பீங்க. வாங்க நான் பாடுறேன். மண்ணுருண்ட மேலே
மண்ணுருண்ட மேல இங்க மனுஷ பைய ஆட்டம் பாரு டடக்கிட்ட காட்ட 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 டக்கிட்ட காட்ட காட்ட. சூப்பர். சூப்பர். ஆக்சுவலா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ரோ டீமுக்கு ரொம்ப நன்றி. என்ன ஒரு 4-5 பாட்டு பாட வச்சீங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் கொடுத்து பாட வச்சீங்கல்ல. சூப்பர் ரொம்ப சூப்பர். நன்றி. இப்போ ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அப்புறம் வந்து நீங்க எப்பவுமே ஸ்டேஜ்ல என்ன பாட்டு பாடுவீங்க அப்படிலாம் கேட்காம அது இப்படி கொண்டு வந்தது நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தேங்க்யூ எங்களுக்கு ஜாலியா. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா நீங்க அடுத்து நான் ஏசி ஒரு சீட்டு காட்டுனா எங்களுக்கு ஓகே இதுவும் கண்டுபிடிச்சிருவாங்க. காட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. ம் ம் நீங்க பண்றதுதான். ஓகே இப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. எந்திரிச்சு தான் ஆட போறாரு. ஐயோ இப்படி என்னமோ பண்ணுவோமே, எது பண்ணுவோன்னு வந்துச்சு. எதுக்குங்க பண்ணுவோம் இத? முள்ளு 1 2 முள்ளு. நம்ம பாடின பாட்டா? நம்ம பாடின பாட்டா? டங்கா 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 டங்கா. கொஞ்சம் மேல பாரு. சாரி. டங்கா 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 டனே டிகிரு டங்கா டிகிரு டங்கா. கடைசியாக்கா அப்படியா? ஆமா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பாட்டுன்னு. ஐயோ இது அவர் கண்டுபிடிக்கிறதா இருக்கு. காட்டிருங்கக்கா. ஓகே ரைட்டு. ரைட் விடுங்க. என்னதுமா சொல்லாமலே கண்டுபிடிச்சிடும் அந்த பாட்டு. அதுல ஒரு பாட்டு இருக்கு, பாடுங்க. ஓகே பாடிடுறோம். ஆக்சுவலா நீ தான் ஆரம்பிக்கணும். ஆமா இருந்தாலும் நானே பாடிடுறேன். பாடுங்க. ஏ சின்ன புள்ள என்ன மச்சான் ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக, தினம் 1 2 சொல்லி பேசுறாக. தந்தனத்தானே 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 தந்தனத்தானே. சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப சந்தோஷம். ஒரு கான்செர்ட்ல போன வைபா இருக்கு. Super. கடைசியா பாடணும்ல ஃபேன்ஸோட ரிக்வெஸ்டா சிலது இருக்கும்ல. ஆமா. சாமி பாட்டுக்கா. ஏய் சாமி அந்த Okay. பாட்டு. எங்க அது வரலைன்னு பார்த்தேன். நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி ஏன் சாமி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் பாடினதுக்காக. இப்போ இன்னொரு கேம் ஆட போறோம். இது வந்து உங்களுடைய காதல் 15 வருஷம் 14 years of 15 togetherness. வருஷம் நீங்களே அடிப்பாங்கன்றீங்களா? அதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்க போறோம். சரி. ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி?